பிள்ளையானவர்கள் வந்து ஆட்சியில் வந்தார். பிள்ளையான யார்? அவருடைய கையார். காதல் வசப்படுத்தி அவர்கள் பின்னால் சென்றோ செஞ்சு காதல் வசப்படுத்தி அவர்களை பின் தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்துகிறார்கள். உதடி இருக்கும் அனைவருமே புகைக்க வேண்டும் என்ற மாதிரி வந்து சிறு இப்படியான 15 தொடக்கம் 16 வயது உட்பட்ட சிறுமிகள் என்றால் வருங்கால இளைஞர் தேவையில்லை. மாகாண சபை நாட்டிற்கு வெறும் சுமை மட்டுமே முறையிலான மீளப்பெற முடியாத அதிகாரம் தான் தமிழ் மக்களுக்கு தேவை. தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். கஜேந்திரகுமார் அணியினர் என்ன சொல்றாங்க, எங்களை தந்த சமஷ்டி தான் மீளப்பெற முடியாத அதிகார பயிர்வு தான் எங்களை தேவை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்குது, இந்த தென்னிந்திய படங்களில் காணப்படுற மாதிரி இலங்கையிலே நடக்குதா என்ற மாதிரி தான். இப்போ தமிழ்நாட்டில் இவ்வாறான விடயங்கள் நடக்குதா என்ற மாதிரி நாங்கள் சில விடயங்களை இயங்கியிருக்கோம் திரைப்படங்கள் பார்க்கும்போது. அதே மாதிரி செயற்பாடுகள் எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய மக்களுக்கு இடம்பெறும் போது ஒரு கொந்தளிப்பு கொண்டு வருது தானே. அவ்வாறான ஒரு கொந்தளிப்பின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடுறோம். இது வந்து ஒரு சிறு பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் கவனிக்கணும், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும் என்ற ரீதியில் நாங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற தொடர்பான ஒரு காணொலியாக தான் இருக்க போகுது. நிச்சயமாக ஏன் இப்படியான விடயங்களை சொல்லிக் கொண்டு இந்த காணொலியை தொடங்குறோம் என்றால், நேற்று தினம் மட்டக்களப்பில் வந்து இப்படியான மிகவும் உருக்கமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது வந்து ஒரு சிறுமி கடத்தப்பட்டிருக்கார். ஒரு மயக்கமுற்ற நிலையில் அவரை மயக்கம் ஏற்பட செய்து ஒரு நபர் கடத்தி சென்றிருக்கார். இந்த கடத்தலின் போது இந்த சிறுமியின் தந்தை அந்த கடத்திய நபரை துரத்தி சென்று பிடித்து இந்த கடத்தல் சம்பவமானது இடைநடுவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இதுல இன்னும் ஒரு முக்கியமான அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்படுது. அப்ப இந்த இடத்துல மிகவும் முக்கியமான விடயங்கள் வந்து வெளிவருது. என்னென்று பார்த்தால் குறிப்பாக இந்த மட்டக்களப்பு நகர பகுதியில் வந்து 15 முதல் 16 வயது இளம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள். அவர்களை காதல் வசப்படுத்தி அவர்கள் பின்னால் சென்றோ செஞ்சு காதல் வசப்படுத்தி அவர்களை பின் தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக இது நடைபெற்று வருகிற என்ற ஒரு திடுக்கும் உண்மைகள் வெளிவருது. இதெல்லாம் நாங்கள் வந்து பெரும்பாலும் இந்த தென்னிந்திய திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ எங்கிற சமூகத்திலே இது நடக்குதா என்ற மாதிரி தான் இருக்கிறது. இந்த மாஃபியாக்கள், அதாவது போதைப்பொருள், அது இந்த மாஃபியாக்கள் செய்கின்ற பெரும் ஒரு முக்கியமான விடயம். அவர்களுடைய எண்ணம் என்றால் உதடி இருக்கும் அனைவருமே புகைக்க வேண்டும் என்ற மாதிரி இந்த புகையிலை சார்ந்த நிறுவனங்கள் வந்து சில எண்ணங்கள் வைத்து, அதே மாதிரி தான் இவர்களும் தங்கள் சுய லாபத்திற்காக வந்து சிறுவர்களை பலியாடாக்குறார்கள் என்ற சந்தேகம் தான் தற்போது எழுந்திருக்கின்றது. இதை தொடர்ந்து நம்ம பார்க்கணும். சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தங்களது பாதுகாப்புகளை சரியாக மேற்கொள்ள வேண்டும். அதிலும் வந்து இப்படியான 15 தொடக்கம் 16 வயது உட்பட்ட சிறுமிகள் என்றால் வருங்கால இளைஞர்கள் அவர்கள் சந்ததிகள் இப்படியான ஒரு சந்ததி பாதிக்கப்படும் இடத்து அனைத்து விதமான நாட்டின் ஒட்டுமொத்த கட்டமைப்புமே பாதிக்கப்படும் என்றதில் ஒரு சட்டங்கள் இருக்கப்பட வேண்டும். இருக்கின்ற சிறுவர்களை பாதுகாக்க நிறைய சட்டங்கள் இருந்தாலும் அது கடுமையாக்கப்படவில்லை, இன்னுமே இறுக்கமாக பயன்படுத்தவில்லை. இந்த அவர்கள் அந்த குற்றம் செய்பவர்கள் இலகுவில் சட்டத்தில் இருக்கிற ஓட்டியை பயன்படுத்தி வெளிவந்து விடுகிறார்கள் என்றதெல்லாம் இருக்கு. அவ இன்னுமே சட்டங்கள் இருக்கப்பட்டால்தான் இந்த நாளைய சந்ததிகளான சிறுவர்கள் என்று பாதுகாக்கப்படுவார்கள் என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது இலங்கை நாட்டில் என்று. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். மாகாண சபை தேர்தல். இந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையா என்றது வந்து பெரும் ஒரு பேசு பொருளாக இருக்கு. கிட்டத்தட்ட 2017 கூட இந்த மாகாண சபை தேர்தல் கதையே இல்லை என்ற மாதிரி தான் இருக்கு. அந்த வகையில் தான் பலதரப்பட்ட எங்களுக்கு மாகாண சபை தேர்தல் தேவை, மாகாண தேர்தல் தேவையில்லை, மாகாண சபை நாட்டிற்கு வெறும் சுமை மட்டுமே சுகமல்ல என்ற வகையிலும் கருத்துக்கள் தெரிவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் சாகர காரியவசம் அவர்கள், அதாவது பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் விசித்திரமான கதை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு கதையை ஒன்று தெரிவித்தார். அவர்கள் வந்து இந்த ஜனாதிபதி தேர்தல் மற்ற பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்திருந்தார்கள் அந்த பெரமுன அணியினர். அவர்கள் அடைந்த பிறகு ஏதாச்சும் ஒரு அதிகாரத்தில் இருக்கணும் என்றதுக்காக என்னது இந்த மாகாண சபை தேர்தலை ஆட்சி நடத்தி கொண்டு கட்டுக்கொண்டிருக்காங்க. அப்போ இதற்கு ஒரு வெளிப்பாடு தான் தற்போதும் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு இருக்கார். என்னென்னு பார்த்தால் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துங்க, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதிகார பகிர்வை கொடுப்போம் என்ற மாதிரி சொல்லியிருக்கார். சொன்ன இடத்துல ஒரு விஷயத்தை வச்சிருக்கார். என்னென்னு பார்த்தால் இந்த காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை தவிர்த்து ஏனைய அதிகாரங்களை பகிருங்க. ஏற்கனவே இந்த கஜேந்திரகுமார் அணியினர் வந்து அதில் வந்து எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை, 13ஆம் சீர்திருத்தம் தமிழர்களுக்கான தீர்வாக இல்லை, சமஷ்டி முறையிலான மீளப்பெற முடியாத அதிகாரம் தான் தமிழ் மக்களுக்கு தேவையான ஒன்று என்று வலியுறுத்தி வருகிறார். தமிழ் மக்கள் சில தமிழ் தேசிய கட்சிகள் வந்து குறிப்பாக இந்த 13ஆம் சீர்திருத்தம் மாகாண சபை அதுகளை வந்து ஏற்றுக்கொள்கிறார். இந்த சூழ்நிலையில தான் இவர் என்ன சொல்றாருன்னா, காணி அதிகாரமும் போலீஸ் அதிகாரத்தையும் கொடுக்காமல் வேணிய அதிகாரங்களே பகிருங்கள் சாட்டு போக்கு போல. அப்ப வேணிய அதிகாரம் இன்னும் அதிகாரம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கான அதிகார பயிர்வு வேண்டாம். இந்த போலீஸ் மற்றும் காணி அதிகாரத்தை உள்ளடக்கிய மேலும் மீளப்பெற முடியாத அதிகார பயிர்வு தான் தேவை.
அதைத்தான் நான் தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த அதிகாரமும் இல்லாம கொடுங்கோ என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இதன் அர்த்தம் என்னென்னு பார்த்தால் கொடுங்கோ ஆனால் கொடுக்காதீங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு அதிகாரம் தேவைதானே, நானும் ஆட்சியில இருக்கணும் தானே என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. நீங்க குறிப்பிட வர்றது போல சில தமிழ் கட்சிகளும் கூட சொல்லிக் கொண்டு வரக்கூடிய மாநசபையில நாங்க ஏற்றுக்கொள்றோம். மாநசபையை ஏற்றுக்கொண்டாலும் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் என்பது நிச்சயமாக தரப்பட வேண்டும். அப்படி என்றால் தான் எங்களுக்கு ஏதோ ஓரளவாவது நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற எங்களை நாங்களே ஆளுகின்ற ஓர் விடயத்தை நாங்கள் ஓரளவாவது ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற விடயத்தில் கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கு. சில இடங்கள்ல வந்து தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், முதலாவது இந்த மாகாண சபையை ஏற்றுக்கொள்வோம், பிறகு வந்து நாங்கள் ஏனி அதிகாரத்தை கேட்டு பெற்றுக் கொள்வோம் என்ற மாதிரி. அதே மாதிரி கஜேந்திரகுமார் அணியினர் என்ன சொல்றாங்க, எங்களை தந்த சமஸ்தி தான், மீளப்பெற முடியாத அதிகார பயிர்வு தான் எங்களை தேவை என்ற மாதிரி அவர் ஒரு அணியை சொல்றார். இவர்கள் இன்னொரு விதமா காணி மற்றும் பொலிசி இல்லாத அதிகாரத்தை கொடுங்க, பகிர்வை கொடுங்க என்ற மாதிரி இவர்கள் ஒரு கருத்தை தெரியும். அப்ப அவர் இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்றார். முக்கியமான விடயம் இல்லை, அது கொஞ்சம் நடந்த விஷயம்தான். மஹிந்த அவர்கள் வடகிழக்கில் தோற்று போவார் என தெரிந்தும் மாகாண சபை தேர்தலை நடத்தினார், தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்காம் என்ன மாதிரி தன்னுடைய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உலக நாடுகளின் அழுத்தத்தின் பெயர் ஏதோ ஒன்று நடத்தணும் என்றதுக்காக அன்றைய காலம் செய்யப்பட்டதுதான் அது. அவ்வாறான விடயங்களை. ஆனால் மட்டக்களப்பில் யார் அந்த நேரத்தில் ஆட்சியில் வந்தவர் முதலமைச்சர் பிள்ளையான் அவர்கள் வந்து ஆட்சியில் வந்தார். பிள்ளையான யார்? அவருடைய கையார், மஹிந்த அவருடைய கையார். மறைமுகமா அவங்க தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு பாரிய ஒரு சுத்துமாத்தியிலே நடந்திருக்கேன். அப்ப இப்படி இருக்க இவருடைய கதைகளை பார்த்தா இவர்கள் ஏதோ தமிழ் மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுபவர்கள் போல இருக்கு. நிச்சயமாக அவர்கள் ஏன் இப்படியான கருத்துக்களை குறிப்பிட வருகிறார்கள் என்றால், நாங்கள் தமிழ் மக்களுக்கு நல்லவர்கள், தமிழ் மக்களுக்கு நல்லவர்கள் காட்டிக்கொள்ள விரும்புகிறாங்க. ஒரு பக்கம் வந்து மாநசபையின் மூலமா ஏதோ ஒரு ஆட்சியாவது அவர்களுக்கு தேவை ஏதாச்சும் ஒரு அதிகாரத்தில் இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். இந்த மாநசபை மூலமா ஏதாச்சும் ஒரு அதிகாரம் கிடைக்கும் தானே, அமைச்சு பதவி அந்த வகையாவது அவர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா வருங்காலத்திலேயும் வந்து அதிகப்படியான தேர்தல் வர இருக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. இப்படியான சந்தர்ப்பங்களும் மாநசபை கைப்பற்றும், அடுத்த பார்லிமெண்ட்டை கைப்பற்றும், அடுத்த வந்து ஜனாதிபதி வருவோம் என்ற ஒரு கற்பனை உலகிலும் அவர்கள் மீண்டு கொண்டிருக்கலாம். இதுல வந்து இன்னொரு முக்கியமான விடயங்களை சொல்றேன் பார்த்தா 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு எல்லை நிர்ணய சட்டம் இருக்குதானே, எல்லை நிர்ணயத்தின் மூலமாக தான் இந்த தேர்தல். அதுக்கு பிறகு காலவரை என்று இந்த மைத்ரி மற்றும் ரணில் அரசு வந்து பிற்பட்டது, இந்த மாகாண சபை தேர்தல் பிற்பட்டதுக்கு அதுக்கு ஆதரவாக இருந்தது. அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜேபின்னா ஆதரவாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இருக்கிறாங்க என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ 3 மாத காலத்துக்குள்ள ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்படும், இந்த எல்லை நிர்ணயம் தொடர்பான அறிக்கை வந்து இந்த மாகாண சபை தேர்தல் எவ்வாறு நடைபெறும் என்ற ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுவார்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு வந்து நாடாளுமன்ற செயற்குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த 3 மாத காலத்துக்குள் அந்த அறிக்கை வெளியிடப்படும் என்ற நம்பிக்கை தனக்கு இல்லையா என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். நிச்சயமா அவர் இந்த கருத்துல மட்டும் உடன்படலாம். ஏனென்றால் மாகாண சபை தேர்தல் எப்படி எல்லாமோ காலந்தாழ்த்த வேண்டுமோ அப்படியெல்லாம் காலந்தாழ்த்தப்பட்டு கொண்டு வருகின்றார். இந்த இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் இவர் சொன்ன கருத்தும் கூட சரியாக அமையலாம் தான் குறிப்பிடப்படும். ஏன்னா கடந்த காலங்களில் இப்படியான விடயங்கள் அதிகப்படியாக நிகழ்ந்திருக்கின்றது. மாகாண சபை எப்படி எல்லாமோ நாங்கள் பிற்போடுவோம் அப்படியெல்லாம் நிகழ்த்தப்பட்டு கொண்டே வருகின்றது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், கடந்த காணொலியில பார்த்திருந்தோம், இந்திய அரசினால் அதிகபட்சமாக ஈழத்தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்வு என்று பார்த்தா இந்த மாகாண சபை தேர்தல் 13 சீர்திருத்தம். ஆனால் அது கூட அவர்கள் சரியான முறையில் அழுத்தம் கொடுத்து நடத்துவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு காணப்படுகிறது. அப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது. ஈழத்தமிழர் தமிழ் மக்களுக்கு அல்ல சிறுபான்மை தமிழ் பேசும் மக்களுக்கு வந்து மீளப்பெற முடியாத அதிகார பயிர் வழங்க போகிறார்களோ, அல்லது வந்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரம் இல்லாத மாகாண சபையை சாட்டுப்போக்கு வழங்க போகிறார்களோ, இல்லை அதுவும் இல்லையா என்றது வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்ன நடக்க போகிறது என்பது. சட்டம் அனைவருக்கும் சமன், ஆனால் அந்த சட்டமானது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி.